வணக்கம். இன்னைக்கு நாம மனக்கவலைய பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாமா? கண்டிப்பா. நம்ம கிட்ட திருவள்ளுவரோட ஒரு குறள் இருக்கு. அதோட ஓஷோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, மனக்கவலையும் பரம்பொருளும் புத்தகத்துல இருந்து. சரி, நாம கவலைப்படுறதுக்கும் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இதுதானே நம்ம நோக்கம். ஆமாம், அதுதான். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த குறள், தனக்குமைமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சரி. இதுக்கு பொதுவா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? தனக்கு ஈடு இணையே இல்லாத ஒரு சக்தி, அதாவது கடவுள்னு வச்சுக்கலாம். அவரோட திருவடிய சரணடைஞ்சாதான் மனக்கவலை போகும். மத்தவங்களுக்கு அது கஷ்டம், அப்படிதானே? ஆமா, மரபு ரீதியா இதுதான் விளக்கம். இறை நம்பிக்கை, மன உறுதி பத்தி சொல்ற மாதிரி. ஆனா ஓஷோவோட பார்வை இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்லையா? ரொம்பவே வித்தியாசப்படுது. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, கவலை வெளியிலிருந்து வர்ற ஒரு விஷயம் இல்ல. ஓ, அப்போ அது நம்ம மனசுக்குள்ளே தான் உருவாகுது. காரணம், நம்ம மனசு தன்னைத்தானே சரியா பார்க்கல, புரிஞ்சுக்கல. அதனாலதான் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதாவது வெளியில இருக்கிற சூழ்நிலை காரணம் இல்ல, நம்ம மனசோட நிலையே காரணமா? ஆமா, ஓஷோ அதான் சொல்றாரு. அந்த தனக்கு ஓமை இல்லாதான் இருக்கே, ஆமா, அது ஓஷோ ஒரு குறிப்பிட்ட கடவுளா பார்க்கல. அது ஒரு உருவமில்லாத, பேரில்லாத, எல்லாத்தையும் தாண்டின ஒரு பெரிய உண்மை, ஒரு சக்தி. சரி, அந்த உண்மையை உணர்றதுதான் முதல் படி. நீங்க யாருன்னு கேக்குறது. நீங்க யாருன்னு கேக்குறதா? ஆமா, நீங்க உங்க எண்ணங்களோ மனசோ இல்ல உங்க பயமோ கிடையாதுங்கிறத முதல்ல உணரணும். அந்த உணர்தல் வந்ததும் ஒரு அமைதி வரும் பாருங்க. அதுதான் கவலையிலிருந்து விடுதலைன்னு ஓஷோ சொல்றாரு. ஓகே ஓகே. அப்போ அந்த குறள்ல தாழ் சேர்வது, அதாவது பாதம் சேர்வது, அதை எப்படி ஓஷோ காக்குறாரு? பூஜை பண்றதா இல்ல வேற ஏதாவதா? இல்ல, அதுவும் வித்தியாசம்தான். ஓஷோவுக்கு தாழ் சேர்வதுன்னா தியானம் பண்றது. தியானமா? ஆமா, தியானம், விழிப்புணர்வு, ரொம்ப கவனமா இருக்கிறது. அவர் தியானம், விழிப்பு, ஜாகிரதைன்னு சொல்லுவாரு. அதாவது என்ன நடக்குதோ அது அப்படியே எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம சும்மா பாக்குற ஒரு நிலை. கவனிக்கிறது. ஆமா, அந்த விழிப்பு நிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கவலை தோணாது. அவங்க வாழ்க்கையோட ரொம்ப ஆழத்துல இருப்பாங்க. வலி வேணா இருக்கலாம், ஆனா அதனால அவங்க துன்பப்பட மாட்டாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க தங்களை அந்த மனசோடையோ வலியோடையோ போட்டு அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க அதுல இருந்து தள்ளி நின்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இப்ப எனக்கு ஒரு கவலை இருக்குன்னா அதையே சும்மா கவனிச்சிட்டு இருந்தா அது இன்னும் பெருசாயிடலாம். இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் இப்படிதான் யோசிப்பாங்க. ஆமால, நம்ம இயல்பே கவலைய தவிர்க்கிறது தானே. ஆமா, ஆனா ஓஷோ சொல்ற கவனிக்கிறதுங்கிறது வேற. அது கவலைய புடிச்சுக்கிட்டே அதையே யோசிச்சு பெருசு பண்றதில்ல. அப்ப எப்படி? ஒரு சாட்சிய போல பாக்குறது. கொஞ்சம் தள்ளி நின்னு, ஓ, எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் ஓடுது, ஒரு கவலை இருக்கு அப்படின்னு. ஒரு பார்வையாளரா? அதேதான். நீங்க அந்த கவலைய பாக்குறவரா மாறும்போது என்னாகும்னா, நீங்க வேற அந்த கவலை வேறங்கிற ஒரு சின்ன இடைவெளி வரும், ஒரு புரிதல் வரும். சரி, அந்த புரிதல் தான் நான் என் மனம் இல்லை, நான் என் கவலை இல்லைங்கிற உண்மையை நோக்கிய முதலடி. கவலையோட சண்டை போடாம அதோட இயல்பை புரிஞ்சிக்க முயற்சி செய்யறது. அப்போ மொத்தத்துல சொல்லணும்னா, கவலைய நிறுத்தணும்னு மனச போட்டு அழுத்துறதுக்கு பதிலா, ஆமா, மனசுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கணும். இதுதானே வழி. சரியா சொன்னீங்க. அதுதான் ஓஷோ சொல்ற பாதை. தன்னை அறிதல், அதாவது நான் இந்த கவலை இல்ல, நான் இத பாக்குறவன்கிற அந்த உணர்வு, அதுதான் அந்த தனக்குமையில்லாத பேருண்மையோட நம்மளை இணைக்கிற வழி. இதுதான் கவலையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும். அதனால கவலைய ஒரு எதிரி மாதிரி பார்க்காம அது நமக்கு நம்மளை பத்தி என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்கிறது தான் முக்கியம். இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பார்வை. சரி, நிறைவா கேட்பவர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. நாம எப்பவுமே இந்த கவலையை எப்படி நிறுத்துறது, எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது, இப்படியே யோசிக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுதான் இயல்பு. அதுக்கு பதிலா ஒருவேளை இந்த கவலைகள் எல்லாமே நாம இன்னும் சரியா புரிஞ்சுக்காத நம்ம மனச பத்தி நமக்கு ஏதோ சொல்ல வருதோ? ஆமா, இருக்கலாம். அத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சா அது ஒரு புது பயணமா இருக்குமோ? உங்க உள் விழிப்புணர்வுக்கும் உங்க மன அமைதிக்கும் ஒருவேளை இப்படி ஒரு தொடர்பு இருக்குமோன்னு நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். என்ன சொல்றீங்க? நிச்சயமா, அது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.